गोपिका जना प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேன் இனிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. விரத சிகரி சீம்னா சத்வமால் பத்மயோ நேகே துரக சவனவேத்யாம் ஷியாமளோ ஹவ்யவாககாம் கலச ஜலதி கல்யா வல்லரி கல்பசாகி கலயது குசலம் ந கோபி காருண்யராசிகி. நாராயணியத்தில் நாராயண பட்டத்திரி உயர்ந்த துருவன் தான் தன்னுடைய ராஜ்யங்களை எல்லாம் துறந்து பதரிகாசிரமத்தில் நரநாராயண பெருமாளுடைய திவ்ய ஸ்வரூபம் எங்க தவக்கோலத்தில் இருக்கோ, நாராயணியத்தில் சென்ற தசகங்கள்ல அந்த பெருமையை அனுபவிச்சமோ, அப்படி பதரி நாராயணன் நரநாராயணன் நித்தியவாசம் பண்ணக்கூடிய இடத்துல போய் தான் நல்ல கதியான மோட்சத்தை அடையிறதுக்காக ராஜ்யத்தை எல்லாம் துறந்து துருவன் அங்க பதரிகாசிரமத்துல தவம் செய்துருக்கான். எம்பெருமானுடைய ஒரு விமானத்தை எதிர்பார்த்துன்னு சரித்திரத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த சரித்திரத்தையும் பட்டத்திரி இந்த தசகத்துல அந்த ஸ்லோகத்தோட பூர்த்தி பண்ண இருக்கார். அப்படிப்பட்ட உயர்ந்த துருவனுடைய ஒரு சரித்திரம். அதை முடிக்கிறதுக்கு முன்னாடி நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய ஒரு திருக்கோயில் சென்னை திருவெற்றியூர் காலடிப்பேட்டை என்று சொல்லக்கூடிய இடத்திலே கல்யாண வரதராஜ பெருமாள் பவளவண்ண சுவாமியாக திருக்கோயில் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானை தரிசிக்க இருக்கின்றோம். இந்த திருக்கோயிலானது திருவெற்றியூர் பஸ் நிலையத்திலிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய அழகான ஒரு திருக்கோயில். இதோ கோயிலை நாம் அடைந்து விட்டோம். இந்த திருக்கோயிலிலே முன்னால் ராஜகோபுரமானது அழகாக இருந்தது, இப்போது சிதிலடைந்துள்ளது. முன்னால் இருந்த ராஜகோபுரத்தினுடைய ஒரு காட்சியைத்தான் நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்போது அங்கு ராஜகோபுரத்திற்கான வேலைகள் துவங்கப்பட்டு நடக்க இருப்பதாக இங்கு இருப்பவர்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள். இதோ கோயிலுக்குள் நாம் நுழைந்து விட்டோம். உயர்ந்த ஒரு கொடிக்கம்பம், அந்த கொடிக்கம்பத்திற்கு முன்னால் அழகிய ஒரு தீபஸ்தம்பத்தை தரிசிக்கின்றோம். அந்த தீபஸ்தம்பத்திலே அழகாக கிருஷ்ணர் அமர்ந்த திருக்கோலத்திலே நமக்கு காட்சியை அளிக்க கொடிக்கம்பத்திற்கு அருகே நாம் வணங்குகின்றோம். உயர்ந்த பெரிய திருமன்காப்புடனும் சங்கு சக்கரத்துடனும் காட்சியளிக்கக்கூடிய கொடிக்கம்பத்தையும் நாம் கடக்கின்றோம். அங்கு பெரிய திருவடியான கருடனுடைய தனி சன்னதி நமக்கு தரிசனத்தை அளிக்கின்றது. நின்ற திருக்கோலத்திலே சங்கு சக்கரத்தை தான் தாங்கிக் கொண்டு எம்பெருமானை தரிசித்தவாறு கைகளை கூப்பிக் கொண்டு பெரிய திருவடியான கருடன் நமக்கு காட்சியை அளிக்கின்றார். அந்த கருடனுக்கு சன்னதிக்கு மேலே 3 விதமான முகப்புகளிலே பல சுதை வடிவங்களிலே பல திவ்ய தரிசனங்களையும் நாம் இங்கே அடைகின்றோம். அந்த சுதை வடிவத்தில் அந்த முகப்பிற்கு நடுவே இந்த திருக்கோயிலிலே எவ்வாறு கல்யாண வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோடு காட்சி அளிக்கின்றாரோ அதே பாவத்தோடு கைகளிலே கதையை தாங்கிக் கொண்டு சங்கு சக்கரத்துடன் ஒருபுறம் ஸ்ரீதேவியும் மற்றொரு புறம் பூமாதேவியுமாக நமக்கு பகவான் காட்சியை அளிக்கின்றார். சுதை ரூபத்திலே இந்த சுதை மண்டபத்தின் ஒரு புறத்திலே ஆண்டாள் நாச்சியாரானவள் நின்ற திருக்கோலத்திலே நமக்கு அழகாக காட்சியளித்து இந்த திருக்கோயிலில் ஆண்டாள் சன்னதியும் உண்டு என்று நமக்கு ஞாபகப்படுத்துவதாக நமக்கு தோன்றுகின்றது.
அதே போன்று மற்றொரு புறத்திலே மகாலட்சுமியானவள் தனியாக நின்ற திருக்கோலத்திலே இருபுறமும் அழகாக தேவிமார்கள் கடாட்சிக்க நமக்கு காட்சியை அளிக்கக்கூடிய இந்த சுதைகளிலே மணவாள மாமுனிகள், ராமானுஜர், விகனசமுனி என்று பல ஆச்சாரிய சிரேஷ்டர்கள் எழுந்தருளியிருக்க, கருட பகவானும் சுதை வடிவத்திலே இருபுறமும் அலங்கரிக்க, இதோ கோயிலுக்குள்ளே நாம் நுழைந்து விட்டோம். சிறிய வடிவத்திலே இரு யானைகள் இங்கே நம்மை வரவேற்க, அதையும் தரிசித்தவாறு இங்கு சுதர்ஷ்ணாழ்வானுடைய தனி சன்னதியை தரிசிப்பதற்காக இதோ சக்கரத்தாழ்வாருடைய சன்னதியின் வாசலிலே நிற்கின்றோம். அந்த சன்னதியின் முகப்பிலேயும் சுதை வடிவத்திலே நின்ற திருக்கோரத்திலே 16 ஆயுதங்களுடன் 16 திருக்கைகளை தாங்கிக் கொண்டு சுதர்சனமூர்த்தி நமக்கு காட்சியளிக்கின்றார். இதோ அவருடைய மூலமூர்த்தியாக அதே போன்ற அவருடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைகின்றோம். திருவடி முதல் திருமுடி வரை காண கிடைக்காத காட்சி. ஆகா, சுதர்சன சக்கரத்திலே நின்ற திருக்கோலத்திலே ஒரு திருவடி முன்னும் பின்னுமாக நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்க, இருபுறமும் ஷோடச ஆயுதங்களுடனும் 16 திருக்கரங்களுடனும் சுதர்ஷ்ணாழ்வானவர் நமக்கு அழகாக பிரதிமுகாலீட்ட பந்துரா பிரதுமகாகேதி தந்துரா விகடமாயா பகிஷ்கிருதா விவித மாலா பரிஷ்கிருதா பிரதுமகாயந்திர யந்திரிதா திடதயா தந்திர யந்திரிதா ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா என்ற அழகாக காட்சியை நமக்கு அளிக்கின்றார். அவருக்கு பின்புறத்திலே நரசிம்ம மூர்த்தியானவர் கண்ணாடி சேவையாக அமர்ந்த திருக்கோலத்துடன் யோக பட்டயங்களுடன் உத்தமமாக நமக்கு காட்சியளிக்கக்கூடிய சுதர்சனாழ்வார் ஸ்ரீ நரசிம்மமூர்த்தி இவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு தானும் யோகத்திலே அமர்ந்து கொண்டு தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய துருவனுடைய அந்த சரித்திரத்தினுடைய பூர்த்திக்கு நாம் குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம். நாராயண பட்டத்திரியும் குருவாயூரப்பனிடத்திலே, குருவாயூரப்பா, வந்தே பவத் புருஷநீத விமானஜாதோக மாத்ரா சமம் துருவபதே உதிதோ யமஸ்தே ஏவம் ஸ்வபிருத்ய ஜனபாலனலோலதிஸ்தம் வாதாலயாதிப நிருந்தி மமாமயோகானே. நாராயண பட்டத்திரியும் இந்த துருவனுடைய தபஸ ஆச்சரியமா வர்ணிக்கிறாராம். குருவாயூரப்பா, இவன் விமானத்துக்காக காத்துருக்கக்கூடிய ஒரு சமயத்துல இவனுடைய தபஸானது முடியறது. அப்ப எம்பெருமான் அழகா இவருக்கு 2 விஷ்ணு தூதர்களோட அந்த ஒரு விமானத்தை இவருக்கு அனுப்புறாராம். துருவபதத்துக்கு தான் செல்ல வேண்டிய அந்த துருவன் உயர்ந்த அந்த விமானத்தை பார்த்த உடனே அவனுக்கு ஆச்சரியம். எழுந்தான். மகாவிஷ்ணுவே வந்திருப்பது போன்ற அவனுக்கு ஒரு பக்தி பாவமானது ஏற்பட்டது. ஏன்னா வந்திருக்கக்கூடிய ஒரு விஷ்ணு தூதர்களும் சங்கு சக்கரத்தை தாங்கிண்டு அதே விலட்சணமான அந்த ஒரு ரூபத்தோட வந்து விமானத்திலேருந்து இறங்கி, துருவா, சுவாமி அம்சிருக்கார், அதனால நீ எங்களோட வரணும்னு கேட்டாரா. அவளை பார்த்ததும் துருவனுக்கு புலகாங்கிதம் அடைஞ்சு பக்தி முகரவு பகவதி பிரவகல் நஜஸ்ரமோ ஆனந்த பாஷ்பகலயாம் முகுரர்த்தியமானகாம் விக்லித்யமானகிருதய புலகாசிதாங்கோ நாத்மானமஸ்மரதசா விதிமுக்தலிங்ககாம். பாகவதம் அழகா பேசித்து சனந்தர் நந்தர் என்ற அந்த உத்தமமான விஷ்ணு தூதால பார்த்து, ஆகா, நான் என்ன புண்ணியத்தை பண்ணேன், சுவாமிக்கு தான் என்னிடத்துல எவ்வளவு கருணை, இப்படி ஒரு உயர்ந்த விமானத்தை எனக்கு அனுப்பியிருக்காரேன்னு ஆனந்த பாஷ்பகலயாம் முகுரர்த்தியமானகாம் வந்தவர்களை நமஸ்காரம் பண்ண ஆனந்த பாஷ்பத்தோட அதற்கு ஏறத்துக்காக அந்த விமானத்துக்கிட்ட விஷ்ணு தூதால் இந்த துருவசுவாமிய மரியாதையா அழைச்சிட்டு போனாங்களாம். குருவாயூரப்பா, இவனுக்கு ஆரம்பத்திலேருந்தே உன்னுடையத்துல தபஸ் பண்ண போதிலேருந்து அவனுக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சுடுத்து. ஆரம்ப காலகட்டம் அவனுக்கு கவலைக்குரியதாக இருந்தது. அப்பா மடியில ஏற முடியல, நண்பர்களிடத்துல அவமானம். இருந்தாலும் உன்னுடைய திவ்ய தரிசனத்தை என்னைக்கு அடைஞ்சானோ அன்னிலேந்து துருவனுக்கு தோல்வியே ஏற்படல. விஷ்ணு தூதால் வந்து பதரிகாசிரமமான உத்தமமான கஷேத்திரத்துல தங்கமயமான புண்ணியமான விமானத்துல ஏறத்துக்கு இவனை பயபக்தியோட அழைச்சிட்டு போறா. அப்ப விமானத்துல மேல ஏற வேண்டிய இடம் உயரமாகத்தானே இருக்கும். நாமெல்லாம் இப்ப விமானத்துல ஏறணும்னா அதுக்கு ஒரு படி போட்டிருப்பா, அதுல ஏறி போகணும். அப்ப ஏது படி உயரத்துல இருக்கான். அப்ப அந்த துருவன் என்ன பண்ணான், தன்னுடைய காலை எட்டி எட்டி வச்சு பார்த்தான. அதுல எப்படி ஏறதுன்னு தெரியல, அவன் தவிக்கிறான். அந்த சமயத்துல மிருத்யோர் மூர்த்தியும் பதம் தத்துவம் ஆறு ரோக அத்புதம் கிருகம் ஒரு ஆசாமி அங்கேருந்து ஓடி வந்தாராம். துருவா,
விமானத்துல ஏறறதுக்கு நீ கவலைப்பட வேண்டாம், இதோ என் தலையை குனிஞ்சுக்கிறேன், என் தலை மேல உன்னுடைய திருப்பாதங்களை வச்சு நீ விமானத்துல ஏறலாம், என்னையே ஏனியா நீ ஏத்துக்கோன்னு சொல்லி ஒருத்தர் வந்து அப்படி தலையை குனிஞ்சார். நீங்க யாருன்னு கேட்டான் துருவன். அப்ப அவர் சொன்னாரா, நான் தான் யமதர்ம மகாராஜா, உன்னுடைய பக்திக்காக நான் இங்க வந்திருக்கேன், உன்னுடைய பாதமானது என்னுடைய தலையில படணும், அதனால என் தலையில பாதத்தை வச்சு நீ ஏறணும்னு சொன்ன உடனே ஆருரோக அற்புதமும் கிருகமும் அவனுடைய தலையில யார் யமதர்மராஜனுடைய சிரசில துருவன் தன்னுடைய பாதத்தை வச்சு விஷ்ணு தூதர்கள் கைய கொடுக்க அந்த விமானத்திலே ஏறினானாம். இதுல இருந்து என்ன தத்துவம் புரியுறது? ஆழ்வார் சொன்னார், நமந்தமர் தலைகள் மீதே பகவானிடத்துல யார் பக்தி பாவத்தோடு இருக்காளோ, விஷ்ணுவனுடைய நாமத்தை யார் சங்கீர்த்தனம் பண்றாளோ, விஷ்ணு பக்தாளாக யார் இருக்காளோ, அவ யமனுடைய சிரச மெதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கூட அடைவான்னா என்ன அர்த்தம்? அவர்களுக்கு யம பயமே உலகத்துல கிடையாதுன்னு அர்த்தமா? அப்படி நமந்தமர் தலைகள் மீதேன்னு அவர்கள் தலையில அப்படி காலை வச்சு மேல ஏறினான். விமானத்தினுடைய கதவை சாத்தினான். உடனே அடுத்த க்ஷணம் அந்த விமானத்துல குருவாயூரப்பா வேகமாக அது பறக்க ஆரம்பிக்க அந்த இடத்துல இருந்து அவன் சாந்தியா பிரசன்னகிருதஜாத்து அந்த ஒரு சாந்தமான ஒரு சிந்தனையோட அந்த விமானமானது அப்படி கிளம்பித்தான். அவன் சந்தோஷப்படணுமோனோ ஏறி உட்கார்ந்தா துருவனுக்கு ஒரே பெரிய கவலை. என்ன கவலைன்னா, அடாடா நாம மாத்திரம் விமானத்துல ஏறிட்டோமே, இவ்வளவு சுகம் நம்ம அடையறதுக்கு காரணம் யாரு? நம்ம அம்மாவான சுனீதி. அந்த சுனீதி அம்மா எங்க இருக்கான்னு கூட நம்ம பார்க்காம ராஜ்யத்தை விட்டு பதரிகாசிரமத்துக்கு வேகமா ஓடி வந்துட்டோமேன்னு அப்ப அந்த தாய் பாசம் இருக்க, அம்மா இப்ப எங்க இருக்காளோ, அம்மாவையும் இந்த விமானத்துல அழிச்சுட்டு போனா எவ்வளவு நன்னா இருக்கும்னு முகம் வாட்டமா இருந்தது. விமானத்துல வந்த விஷ்ணு தூதால் கேட்டா, துருவா ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய இந்த சமயத்துல கலக்கமா இருக்க, ஏதோ ஒரு சிந்தனையோட இருக்க, என்ன வருத்தம்னு கேட்டா. இல்ல, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்வை கொடுத்ததோ, மகாவிஷ்ணுவை குறிச்சு தபஸ் பண்ணு, நீ நல்ல கதியை அடையலாம்னு எனக்கு உபதேசம் பண்ண எங்க அம்மாவுக்கு எனக்கு ஏற்பட்ட ஒரு கதி கிடைக்கலையே, எங்க அம்மாவையும் பத்ரிகாசிரமத்துக்கு அழிச்சுட்டு வராம போயிட்டனே என்ன. அப்ப சிரிச்சாலாம் விஷ்ணு தூதாள், துருவா உனக்கு முன்னாடியே அங்க ஒரு விமானம் போயிட்டு இருக்கே, அதை நீ பார்க்கலையான்னா. எங்கேன்னு அப்படி பார்த்தார். பார்த்தா இதை விட ஒரு உயர்ந்த விமானம் முன்னாடி போயிட்டு இருக்கான். அதுக்குள்ள யார் இருக்கா தெரியுமா? மன்னன் அங்கு ஈன்ற தாயை மனத்திலே நினைப்ப மன்னன் உன்னியதுணரான்னோர் ஒரு முதல் அன்பர் உயிக்க பொன்னொடு விமானம் ஊர்ந்து போகுயர் விசும்பின் மேலும் அன்னையும் சேரல் தாண்டி அன்னையும் சேரல் தாண்டி அரசையல் எம்பினாரால் செவ்வை சூடுவார் சொன்னார். அந்த விமானத்தை மெதுவா போக சொல்லிட்டு துருவன் விமானத்தை முன்னாடி போயிட்டு இருக்கிற விமானத்தை தாண்டி விஷ்ணு தூதால் ஓட்ட சொன்னாலாம். அப்ப அந்த துருவனுடைய விமானத்தை அந்த விமானத்தை தாண்டி ஓட்டும் போது இவன் கண்ட காட்சி என்னன்னா, இவனுடைய அம்மாவான சுனீதி தேவ பெண்களால் புடைசூழப்பட்டு அந்த விமானத்துல பரமசுகமாக இந்த துருவன் எந்த மார்க்கத்தை நோக்கி போறானோ அந்த மார்க்கத்துல அன்னையும் சேரல் தாண்டி அரசையல் எம்பினானால் அந்தே பவத் புருஷநீத விமானயாத்தோ மாத்ரா சமம் துருவபதே முதிதோ யமஸ்தே. ஆக அம்மா ஒரு விமானத்துல, பிள்ளை ஒரு விமானத்துல, உபதேசம் பண்ணவளுக்கும் ஒரு உயர்ந்த பதவி, யார் பெத்துண்டானோ அவனுக்கும் உயர்ந்த பதவி, நல்ல அம்மா. அந்த நல்ல அம்மாவுக்கு உண்டான நல்ல ஒரு புத்திரனாக இருந்தால் அவர்களுக்கு நல்ல மார்க்கமே கிடைக்கும்னு குருவாயூரப்பா இதுல புரிஞ்சுட்டேன்னு சொல்லி இந்த துருவ சரித்திரத்துல அவன் கடைசியாக அடைய போற ஒரு நல்ல பதத்தை சொல்லி அதை கேட்ட நமக்கெல்லாம் பலனை சொல்ல போறார் நாராயண பட்டத்திரி. ஸ்லோகத்தோட முடிவில எவ்வாறு தெரிவிக்கிறார் என்ற ஒரு வைபவங்களை நாம் இந்த திருக்கோயிலிலே மற்றொரு சன்னதியின் திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக.